ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். இருந்தாலும் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னோடய மாமியார் அடிக்கடி வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லை, இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு குழந்தை அந்த மாதிரி வர நேரத்துலையும் நம்மளுக்கு ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி அவங்களோட ஒரு இதுக்காக மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ என்ன அப்படிங்கிறது எனக்கே தோணுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பேசுனா அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே ஒரு சில விஷயங்களை முடிவெடுத்தேன். சரி பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் நம்ம ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு சரியான இதை நம்ம இது பண்ணுறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் நான் அம்மாகிட்ட சொன்னேன், எனக்கு நிச்சயம் இன்னும் ஆகலைம்மா. நான் எனக்கு இந்த கல்யாணத்தில் அந்தளவுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இது சரியாக இருக்குன்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட 2 பேர்ட்டையுமே சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏம்மா நீ தான் நல்லா பேசிகிட்டு இருந்த, பையனை பிடிக்குது எல்லாமே சொல்லிட்டு தானே இருந்தேன், ஏன் இப்போ இந்த மாதிரி திடீர்னு பேசுகிற அப்படின்னோடனே, இல்லைம்மா எனக்கு நான் சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது, எனக்கு இன்னமும் அந்த அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் தோணுது. ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க பேசுகிறது கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறத விட கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன எல்லா விஷயமும் அவங்க சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கணும், அவங்க இது பண்ணுற மாதிரியே நான் நடந்துக்கணுங்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சு எல்லாமே இருக்குது. இப்போயே இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு முரண்பாடாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு வாழ்க்கையில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில், நீ ஏன் நம்மளை இது பண்ணுற அப்படிங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதை யோசிச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சரியான ஒரு பக்குவத்துக்கு வர்றதுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. இதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயத்த நம்ம இதை சொல்லிகிட்டு இருந்தோன்னா, சரிம்மா உனக்கு விருப்பம் இல்லைல்ல, விருப்பம் இல்லைன்னா நீ விடு, அதை பற்றி நீ யோசிக்காத, எது சரியாக நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியில்லாமல் இருக்கும். அதனால் அந்த விஷயத்த நம்ம சரியாக நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அதை நம்ம பொறுமையாக இது பண்ணிட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக சரியான ஒரு இதுக்கு நம்மளால் போக முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடுமா, நீ அதெல்லாம் யோசிக்காத, நம்ம கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லலை. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரியுதுன்னா நம்ம அதை வலுக்கட்டாயமாக எதுவுமே பண்ணக்கூடாது. அவளுக்கு விருப்பம் இருக்கிற ஒரு லைஃப்குள்ளே நம்ம இது பண்ணணும். அவளுக்கு முழுசாக ஒரு நம்பிக்கை இருந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனால் மட்டும்தான் அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். அதை விட்டுட்டு அவளுக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாலோ, இல்லை அதை அவளை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தினாலும் கண்டிப்பாக அது சந்தோஷமாக இருக்குமானா, நாளைக்கு நீங்கள் தான் எல்லாம் இது பண்ணீங்க, எனக்கு பிடிக்காம தான் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்மளை சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தில் எதுவும் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நாள் போட்டுமா, நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம், மாப்பிள்ளை வீட்டுக்கு அடித்து வேண்டான்னு சொல்லிட்டோம். அவங்க கூட கேட்டாங்க, என் பொண்ணுக்கு தான் பிடிச்சிருக்கு இல்லை இது பண்ணீங்க, ஏன் திடீர்னு வேண்டாங்கிறீங்கன்னா, அவளுக்கு விருப்பம் இல்லைங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அது கூட 2-3 தடவை அவங்க அம்மா கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா தான் பேசி விட்டாரு. இது மாதிரி வந்து பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கும் காரணம் கிடையாது, அவகிட்ட தான் வந்து நாங்கள் பேசிட்டோம், அவள் எனக்கு வேண்டாம், எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து முடிவை சொல்கிறா. அதுக்கு மீறி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்க, அவளுக்கு பிடிச்சா தானே நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2 3 தடவை ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க பண்ணலாமான்னொன்னே அதாம்மா கரெக்டு, நான் ஒரு ஒரு 1 இயர் போகட்டும், நான் கொஞ்சம் ஜாபில் வந்து ப்ராஜெக்ட்லாம் நிறைய இருக்குது எனக்கு இப்போ வருது, அதுலலாம் நிறைய வந்து இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும், இப்போ 30,000 சம்பளம் வாங்குறேன்னா நான் போக போக ஒரு 40 50 வாங்குவேன், ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் போகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், தங்கச்சி இப்போ தானே காலேஜ் படிக்கிறா, ஃபஸ்ட் இயர் தானே படிக்கிறா, எப்படியும் அவரை மேரேஜ் பண்ணுறதுக்கெலாம் 4 5 இயர்ஸ் ஆகும், எனக்கு ஒரு 2 இயர்ஸ் கழித்து பண்ணிக்கலாம் போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் வந்து இது சரியாக இருக்குமா இல்லாதா அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இது மாதிரி வந்து நம்ம பொண்ணுக்கு இது வந்து ஏதோ வந்து ஒரு முடிவை அவள் எடுத்திருக்கா, அதில் வந்து நம்ம எதுவும் தலையிடக்கூடாது, எது அவளுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று எல்லாருமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து வந்துச்சு. ஏன்னா வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி நிச்சயம் நின்னதுனால வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது நம்மளுக்கு அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு நம்ம என்னன்ட்டு நம்ம போயிட்டு கும்பிட்டுட்டு வருவோம், அப்போ கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும், இங்கே போனீங்கன்னா பெரியப்பா எல்லோரும் இருப்பாங்க பக்கத்துலேயே, போயிட்டு ஒரு 2 3 நாளைக்கு அவங்க வீட்டில் தங்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்னு நான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான், ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து சரியாக நடக்குதா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து அம்மா அப்பா சொல்கிறதும் ஒரு இதில் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நம்மளுக்கு எடுக்கிற முடிவை மட்டும் வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ணிடக்கூடாது, எது சரியானதாக இருக்கும் எது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு நானுமே வந்து முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 3 நாளுக்கு அப்புறம் வந்து அப்பா வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து எல்லாமே பிளான் பண்ணி அவர் வந்து சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து தான் நம்ம முடிவு எடுக்கணும், அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னால் வந்து இதுக்கு மேலே எதையும் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணார். சரின்னு நானும் வந்து முடிவு எடுத்துட்டேன், சரி இதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறது மாதிரியே நம்மளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எது நடக்குதோ அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்புறம் அப்பாவோட கோயிலுக்கு கிளம்பி எல்லோரும் ஊருக்கு போனோம். போகிறப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கவலை தான் இருக்குது, என்னென்னா அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம இது மாதிரி நிச்சயம் வரைக்கும் இது பண்ணிட்டு வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டோம், அவங்களுக்கு அதனால மனசு கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அம்மா அப்பா முகம் இருந்துச்சு. அப்புறம் ஊருக்கு போனோன்னே எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அம்மா அப்பா எந்த விஷயத்துலையுமே நம்ம இது வரைக்கும் படிப்புலையாக இருக்கட்டும் மற்ற எந்த விஷயத்துலையுமே வந்து இது பண்ண வைக்கல, இப்போ திடீர்னு அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி இது பண்ண வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரியாயிடுச்சு, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் யோசனை இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, சரியான நம்ம ஒரு விஷயத்த வந்து பழகலைன்னா நம்ம அதுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பெரியப்பா வீட்டில் போயிட்டு 2 நாள் வந்து இருந்தோம். பெரியப்பாலாம் சொன்னார், பொண்ணுக்கு இது இல்லைன்னா அவளுக்கே வந்து மன திருப்தியோடு தான் இது பண்ணணும், நம்மளோட சொந்தக்கார பொண்ணு தெரியும்ல உனக்கு, மனோகரன் அவரோட பொண்ணு உனக்கு தெரியும்லடா, அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் வந்து இவங்க வசதி இருக்குது அப்படி இருக்குது இது இருக்குதுன்னு மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போனீங்கன்னா மாமியார் மாமனார் 2 பேருமே வந்து பணம் ஒரு விஷயத்தை தான் வந்து வரதட்சணை அது இதுன்னு கேட்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க, அதனால அந்த பொண்ணு வாழாமல் வீட்டுக்கே வந்துடுச்சு. அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த சூழ்நிலையை நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணிட்டு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது நமக்கு, இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணி தான் ஆகணும், பொண்ணுக்கு விருப்பம் இல்லைங்கிறப்போ நீ அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, எது நடக்குதோ அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக நடக்குதா என்னன்ட்டு மட்டும் நம்ம பார்த்துக்குவோம், வேறு வழி இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கரெக்டான இதில் வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது நமக்கு சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 3 நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு யோசித்த விஷயம் என்னென்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க எப்போதும் இருக்கிறதோட, ஏன்னா வந்து
அங்கே நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் நடந்ததுனால கொஞ்சம் இதாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வந்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சந்தோஷம்னா அவங்க எதிர்பார்க்காத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இதில் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வந்து எது நடக்குதோ அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன். பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தவங்க மேரேஜ் ப்ரொஃபைல் வந்து இது பண்ணாங்க. அம்மா, அப்பா 2 பேருமே கிடையாது அந்த மாப்பிள்ளைக்கு. ஆனா வந்து அவங்க ரிலேட்டிவ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவருக்குன்னு தனி வீடு, அதுக்கப்புறம் வந்து ஜாப் எல்லாமே இருந்தாங்க. ஒரு அக்கா மட்டும் அவருக்கு இருந்தாங்க. அவங்களும் வெளியூர்ல வந்து டெல்லியில இருந்தாங்க. அவங்க வந்து இது மாதிரி மாப்பிள்ளை வந்து ஜாதகம் வந்துருந்துச்சு. எங்க அம்மா, அப்பா சொன்னாங்க, "அம்மா, அப்பாலாம் இல்ல, வேண்டாம்." அப்படிங்கிற மாரி. அப்பா சொன்னாரு, "அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது. பையன் நல்லா படிச்சிருக்கான், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காரு. நம்ம வேணா பேசலாம். அவங்க அக்காவெல்லாம் தான் இருக்காங்கல்ல, சொந்த அக்கா இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். பேசிட்டு நம்ம எதா இருந்தாலும் சொல்லுவோம் வா." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நானும் சொன்னேன் அப்பாட்ட, "எனக்கு இது ஓகே மாரி தான்ப்பா தெரியுது. பேசுங்க."